தமிழ் சினிமாவின் மிகவும் பிரபலமான குழந்தை நட்சத்திரங்களில் ஒருவராக வலம் வந்தவர் பேபி ஷாலினி. 3 வயதில் திரையுலகில் அறிமுகமாகி குழந்தை பருவத்திலேயே மக்களின் இதயங்களை கொள்ளை கொண்ட இவர் பின்னர் கதாநாயகியாகவும் தன்னை நிலைநிறுத்திக் கொண்டார். ஷாலினியின் வாழ்க்கையில் மிக முக்கியமான நிகழ்வாக அமைந்தது அஜித்தை காதலித்து திருமணம் செய்து கொண்ட சம்பவம். இருவரும் சேர்ந்து ஒரே ஒரு படத்தில் தான் நடித்திருந்தாலும் அவர்களது காதல் கதை பல படங்களை மிஞ்சிய காவியமாகவே இன்று வரை பார்க்கப்படுகிறது. குழந்தையில் பல சேட்டைகளாலும் குமரியான பின் அழகாலும் திருமணத்திற்கு பிறகு அமைதியான குணத்தாலும் பலரையும் கவர்ந்து வரும் ஷாலினி 20/11/2024 அன்று தனது 44வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். ஷாலினியின் வாழ்க்கை பயணம் குறித்தும் அஜித் ஷாலினியின் மாறாத காதல் குறித்தும் இங்கே காணலாம். சினிமா அறிமுகம். 1979ஆம் ஆண்டு நவம்பர் 20ஆம் தேதி பாபு ஆலிஸ் தம்பதியருக்கு 2வது மகளாக கேரள மாநிலம் திருவள்ளாவில் பிறந்தார் ஷாலினி. இவருக்கு ரிச்சர்ட் என்ற அண்ணனும் ஷாமிலி என்ற தங்கையும் உள்ளனர். கேரளாவில் வசித்து வந்த ஷாலினியின் தந்தை பாபுவுக்கு சினிமா ஆசை வர குடும்பத்தினரை அழைத்துக் கொண்டு சென்னைக்கு வந்தார். சினிமா முயற்சி வெற்றி பெறாமல் போகவே ஃபேன்சி சாதனங்கள் விற்பனை செய்யும் கடை ஒன்றை தொடங்கினார் பாபு. அப்போது பாபுவின் கடைக்கு அடிக்கடி வரும் இயக்குனர் பாசில் ஒரு நாள் கடையில் கல்லாப்பேட்டையில் அமர்ந்திருந்த ஷாலினியை பார்த்துள்ளார். அப்போது ஷாலினியின் சேட்டைகள் மிகவும் பிடித்து போய் தனது படத்தில் நடிக்க வைக்க முடிவு செய்தார். அப்படி கிடைத்த வாய்ப்புதான் 1983ஆம் ஆண்டு பாசில் இயக்கத்தில் வெளிவந்த என்ஜே மாமா குட்டி அம்மைக்கு என்ற மலையாள படம். இப்படத்தின் மூலம் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமான ஷாலினி முதல் படத்திலேயே மலையாள ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றார். அது மட்டுமின்றி இப்படத்தில் இவரது நடிப்பிற்காக சிறச்சித்திரத்திற்கான கேரள அரசின் விருதையும் பெற்றார். முதல் படத்திற்கு கிடைத்த வெற்றியை தொடர்ந்து மலையாளத்தில் ஒரே வருடத்தில் 12 படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடித்தார். பிறகு தமிழில் கே பாலாஜி இயக்கிய ஓசை படத்தின் மூலம் இங்கும் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமான ஷாலினி தொடர்ந்து பிள்ளை நிலா, விடுதலை, அபூர்வ சகோதரிகள், ஆனந்த கும்மி, தராசு, பந்தம், நிலவே மலரே, சிறைப்பறவை, சங்கர் குரு போன்ற படங்களில் நடித்து தமிழ் ரசிகர்களின் இதயங்களில் நீங்கா இடம் பிடித்தார். கதாநாயகியாக தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம் என 4 மொழிகளில் 50க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்து வந்த ஷாலினி 1990களுக்கு பிறகு படங்களில் நடிப்பதை தவிர்த்தார். அரைகுறையாக இருந்த தனது பள்ளி படிப்பை முழுவதுமாக முடிக்க வேண்டும் என்று நினைத்தார். சென்னை சர்ச் பார்க்கில் பள்ளி படிப்பை முடித்துவிட்டு மேற்படிப்புக்கு தயாராகி கொண்டிருந்த ஷாலினியை இயக்குனர் ஃபாசில் 1997ஆம் ஆண்டு வெளியான அனியத்தி பிராவு என்ற மலையாள படத்தின் மூலம் கதாநாயகியாக அறிமுகம் செய்தார். இப்படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. கதாநாயகியாக முதல் படத்திலேயே கிடைத்த வரவேற்பும் பாராட்டும் ஷாலினியை மிகவும் உற்சாகப்படுத்தவே அடுத்தடுத்து வந்த பட வாய்ப்புகளை ஏற்று நடிக்க தொடங்கினார். அந்த வரிசையில் தமிழிலும் அவரை நாயகியாக அறிமுகப்படுத்திய ஃபாசில் அனியத்தி பிராவு படத்தை தமிழில் காதலுக்கு மரியாதை என்ற பெயரில் எடுத்து விஜய்க்கு ஜோடியாக ஷாலினியை நடிக்க வைத்தார். இப்படத்தில் காதலுக்கும் உறவுகளுக்கும் இடையே குழப்பத்தில் இருக்கும் ஒரு பெண்ணின் மனதை ஷாலினி தனது நடிப்பால் உயிர்ப்பித்திருந்த விதம் அனைவரையும் ரசிக்க வைத்தது. இதையடுத்து மீண்டும் மலையாள படங்களில் நடித்து வந்த ஷாலினி 1998க்கு பிறகு படிப்பில் கவனம் செலுத்துவதற்காக நடிப்பை நிறுத்த முடிவு செய்தார். ஆனால் தமிழ் சினிமா அவரை விடுவதாக இல்லை. 1999ஆம் ஆண்டு வெளிவந்த அமர்கலம் படத்தில் அஜித்துக்கு ஜோடியாக நடிக்க கேட்டு இயக்குனர் சரண் ஷாலினியை அணுகிய போது ஆரம்பத்தில் மறுத்த ஷாலினி பின்னர் அஜித்தின் வேண்டுகோளின் பேரில் நடிக்க சம்மதம் தெரிவித்தார். அதே நேரத்தில் இயக்குனர் ஃபாசில் மீண்டும் விஜயுடன் சேர்ந்து கண்ணுக்குள் நிலவு படத்தில் நடிக்க ஷாலினியை அணுகினார். இதையடுத்து அலைப்பாயுதே மற்றும் பிரியாத வரவேண்டும் படங்களிலும் நடித்தார். இதில் கண்ணுக்குள் நிலவு படம் எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை என்றாலும் ஷாலினியின் நடிப்பு பெரிதும் பேசப்பட்டது. அதேபோல் அலைப்பாயுதே படத்தில் மில்லியன் காலத்து காதலையும் ஊடலையும் பதிவு செய்து மிகவும் உயிரோட்டமாக நடித்திருந்த ஷாலினி பிரியாத வரவேண்டும் படத்தில் காதலுக்கும் நட்புக்கும் இடையிலான உணர்வுகளை அழகாக பதிவு செய்திருந்தார். அஜித்துடனான காதல். அஜித் ஷாலினியின் காதல் கதை அமர்கலம் படப்பிடிப்பு தளத்திலிருந்து தான் துவங்கியது. படப்பிடிப்பு தொடங்கிய போது ஷாலினியின் தனி காட்சிகள் தான் முதலில் படமாக்கப்பட்டதாம். அப்போது அஜித் அவ்வப்போது செட்டிற்கு வந்து படப்பிடிப்பை வேடிக்கை பார்த்து செல்வாராம். இதற்கு பிறகு இருவரும் இணைந்து நடிக்கும் காட்சிகளை படமாக்க தொடங்கிய போதுதான் அவர்களது வாழ்க்கையில் பல மறக்க முடியாத நிகழ்வுகள் அரங்கேற தொடங்கின. படத்தின் ஒரு காட்சியில் அஜித் கத்தியுடன் ஷாலினியிடம் சண்டை போடுவது போல் ஒரு சீன் இருந்ததாம். ரிஹர்சலின் போது அஜித் கத்தியால் தவறுதலாக ஷாலினியின் கையை கிழித்து விட்டாராம். இதனால் ஷூட்டிங் தளத்தில் பரபரப்பு ஏற்பட்டதோடு அஜித்தும் அதிர்ச்சியாகி செய்த ஆர்ப்பாட்டத்தில் யூனிட்டே பதறி போய்விட்டதாம். பிறகு அஜித் ஷாலினிக்கு முதலுதவி செய்து அவரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற சம்பவம் ஷாலினியின் மனதில் அஜித் மீது ஒரு தனிப்பட்ட காதல் உணர்வை ஏற்படுத்தியுள்ளது. அதன் பிறகு ஷாலினி சில நாட்கள் ஷூட்டிங் வராமல் இருந்த சமயம் அஜித்துக்கும் அவர் மீது காதல் மலரவே ஒரு சமயம் அஜித் தனது காதலை ஷாலினியிடம் சூசகமாக வெளிப்படுத்தினாராம். அதாவது ஒரு முறை இயக்குனர் சரண், அஜித் மற்றும் ஷாலினி மூவரும் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது அஜித் திடீரென அமர்கலம் படத்தை விரைவாக முடிக்க வேண்டும், நான் வேறு படங்களுக்கு கொடுத்திருக்கும் கால் ஷீட்டை இதற்கே கொடுத்து விடுகிறேன், ஏனென்றால் இந்த படத்தில் நீண்ட நாட்கள் நடித்தால் ஷாலுவை நான் காதலித்து விடுவேனோ என்று பயமாக இருக்கிறது என ஷாலினிக்கு கேட்கும்படியாக சத்தமாக சொன்னாராம். அப்போது ஷாலினியின் முகத்தில் புன்னகை பூத்து குலுங்கியதாம். அதேபோல் மற்றொரு காட்சியில் அஜித் ஷாலினியிடம் காதல் சொல்லும்படி
சீன் இருந்துள்ளது. இந்த காட்சியில் ஷாலினிக்கு கொடுக்க வேண்டிய பொக்கேவை அஜித் தனது சொந்த பணத்தில் வாங்கி வந்ததோடு ஷாலினியின் தந்தை இதை அறிந்து கொள்ளாமல் இருக்க இயக்குனர் சரண் மற்றும் அஜித் பலவித திட்டங்கள் போட்டார்களாம். இறுதியாக அந்த காட்சி எதிர்பார்த்தபடியே படமாக்கப்பட்டு அஜித் தனது முதல் காதல் பரிசாக அந்த பொக்கேவை ஷாலினிக்கு கொடுத்துள்ளார். இதற்கு பிறகு இருவருமே தங்கள் காதலை உறுதி செய்ததை அடுத்து திருமணம் என்ற அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்து இரு வீட்டாரின் சம்மதத்துடன் 2000 ஆண்டு ஏப்ரல் 24 அன்று திருமணம் செய்து கொண்டனர். இந்த காதல் தம்பதிகளின் வாழ்க்கைக்கு அடையாளமாக அனோஸ்கா என்ற மகளும் ஆர்விக் என்ற மகனும் உள்ளனர். என்றும் மாறா காதல். திரையுலகில் காதல் திருமணம் என்பது புதிதல்ல. ஆனால் புகழின் உச்சியில் இருக்கும் ஒரு நடிகை அனைத்து லட்சியங்களையும் தியாகம் செய்து இல்லற வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பது எளிதான காரியம் அல்ல. ஆனால் ஷாலினி அதனை செய்தார். தன் கணவர் சினிமா பயணத்தில் ஏற்ற இறக்கங்களை சந்தித்த நேரங்களில் உறுதுணையாக இருந்தார். இன்று தன் கணவர் அல்டிமேட் ஸ்டாராக மாறிய பிறகும் தன்னை ஒரு சாதாரண பெண்ணாகவே வெளிப்படுத்தி வருகிறார் ஷாலினி. இந்நிலையில் ஷாலினிக்கு கடந்த ஜூலை மாதம் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். அப்போது அஜர்பைஜான் நாட்டில் விடாமுயற்சி படப்பிடிப்பில் இருந்த அஜித் தன் ஷூட்டிங்கை ஒத்தி வைத்துவிட்டு மனைவி ஷாலினியை அருகில் இருந்து பார்த்துக் கொள்வதற்காக ஓடோடி வந்தது மட்டுமின்றி அறுவை சிகிச்சை முடிந்து மனைவி வீடு திரும்பும் வரை கூடவே இருந்து பார்த்துக் கொண்டாராம். அப்போது கணவர் அஜித்துடன் கையை பிடித்தபடி மருத்துவமனையில் தான் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை ஷாலினி இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்து லவ் யூ ஃபார் எவர் என கேப்ஷன் இட்டு தாங்கள் இருவரும் ஒருவர் மீது ஒருவர் வைத்துள்ள அன்பை வெளிப்படுத்தி இருந்தார். ஷாலினியின் இந்த பகிர்வை பலரும் ரசித்தனர். 4 மாத இடைவெளிக்கு பிறகு தற்போது இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பியுள்ள ஷாலினி வெளிநாடுகளில் தன் குடும்பத்தினருடன் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அது தொடர்பான புகைப்படங்களை சமீப காலமாக தனது இன்ஸ்டாவில் அவ்வப்போது பகிர்ந்து வருகிறார். குறும்புக்கும் காதலுக்கும் குடும்ப வாழ்க்கைக்கும் அடையாளமாக விளங்கும் ஷாலினியின் வாழ்க்கை இன்று போல் என்றும் சிறக்க நாமும் வாழ்த்துவோம்.